ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆப்ஸ் தமிழ் ட்ரேடர். நம்ம சேனலில் வழங்கக்கூடிய அனைத்து கண்மையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். சரிங்களா? நம்ம இங்கே எந்த ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷனும் வழங்குவதில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 புள்ளிகளுக்கு மேலே என்ன செஞ்சாங்க, கேப் அப் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனால, சரி, அதாவது நம்மளுக்கு பாசிட்டிவ் நியூஸ், நம்மளுக்கு வந்து வரி குறைப்பு அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஸோ அதனால நம்மளுக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல கேப் அப் ஓப்பன் அப்படின்றது வந்து கொடுத்தாங்க. சரியா? ஸோ நம்மளுக்கு ஆல் டைம் ஹை அப்படின்ற ரேஞ்ச் பக்கத்தில் வந்து ஓப்பன் அப்படின்றது கொடுத்தாங்க. கொடுத்துட்டு நம்மளுக்கு அங்கேருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5 மினிட் கேண்டிலே நம்மளுக்கு ஒரு 500 பாயிண்ட் பக்கத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா கீழே வந்து விழுந்துட்டாங்க. சரிங்களா? ஒரு 500 பாயிண்ட் பக்கத்தில் நம்மளுக்கு கீழே வந்து விழுந்திருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஒரு 150 பாயிண்ட்டுக்குள்ள ரேஞ்சில் தான் என்ன செஞ்சாங்க, மார்க்கெட் வந்து மூமெண்டம் அப்படின்றது கொடுத்து ஒரு சைடுவேஸ் மூமெண்டமாக கொடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு ப்ரீமியம் வந்து நல்லா டிகே பண்ணி 0 அப்படின்றது பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு கேப் அப், அதாவது நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1200 புள்ளிகளுக்கு மேலே நம்மளுக்கு ஓப்பன் ஆயிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ப்ரீமியம் அப்படின்றது ஹெவியாக வந்து ஏறிச்சு. சரிங்களா? ஸோ அதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த லெவல்ஸ் வந்து பார்த்துக்கலாம். இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு கரண்ட் வீக் பேஸ் பண்ணி நம்ம எடுத்த லெவல்ஸ் இது. சரிங்களா? இது வந்து கரண்ட் வீக் பேஸ் பண்ணி எடுத்த லெவல்ஸ். அதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீக் பேஸ் பண்ணி எடுத்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த லெவல்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு டெலிகிராமில் வந்து கொடுத்துருந்தேன். சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வால்டிலிட்டி அப்படின்றது கொடுத்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வரைக்கும் வந்திருக்கலாம். பட் ஆனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு சின்ன சைடுவேஸ் மூமெண்ட்ல வந்து என்ன பண்ணாங்க, போயிட்டாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு இன்னைக்கு கரண்ட் வீக் லெவல்லே வந்து நம்மளுக்கு வந்து இன்னைக்கு மார்க்கெட் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. சரிங்களா? ஓகே, இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா கால்குலேட் பண்ணி எடுக்கிற லெவல்ஸ் தான். சரியா? ஸோ இதில் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு என்ன லெவல் வந்துருக்குன்னா, சிந்தட்டிக் வெச்சர் லெவலா 25,805 அப்படின்ற லெவலும், R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,946 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 26,003 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருந்தது. S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,659 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,604 அப்படின்ற லெவலும் வந்து வந்திருக்காங்க. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன்ல இருந்து நம்மளுக்கு கீழே இறங்குனவங்க எங்க வரைக்கும் வந்திருக்காங்கன்னா S1 வரைக்கும் தான் வந்திருக்காங்க. S1 கீழே வந்து மார்க்கெட் வந்து போகல. S1ல இருந்து நம்மளுக்கு ரிவர்சல் அகைன் போயிட்டு நம்மளுக்கு சிந்தட்டிக் வெச்சர் லெவல் வரைக்கும் என்ன செய்றாங்க, மார்க்கெட் அப்படின்றது போய் அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு சைடுவேஸ் மூமெண்டமாக தான் இருந்தது. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீமியம் என்ன இருந்தாங்க அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ கரண்ட் வீக்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நேற்று நம்மளுக்கு 100 பிலோ அப்படின்றது நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து இருந்தாங்க. ஆனா நம்மளுக்கு மார்க்கெட்டை ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன்லேயே வந்து கிட்டத்தட்ட 152 அப்படின்ற ஒரு ப்ரீமியம் வேல்யூக்கு வந்து போயிடுச்சு. சரிங்களா? 152 அப்படின்ற ப்ரீமியம் வந்து கொடுத்துருந்தாங்க. சரியா? ஸோ அப்போ இந்த 152 நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து கரைச்சாகணும். இன்னைக்கு கரைச்சி நம்மளுக்கு 0 அப்படின்றது என்ன செய்யணுங்க, இதை வந்து பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளுக்கு எக்ஸ்பைரி டே. ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே நம்மளுக்கு டைம் வேல்யூ மட்டும் தான் காட்டும். ஸோ அதனால தான் நம்ம டிவி அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேங்களா? அந்த டைம் வேல்யூ ஃபுல்லாக என்ன செய்யணுங்க, இன்னைக்கு கரைச்சாகணும். அப்போ நம்மளுக்கு இன்னைக்கு வந்து 0 அப்படின்றத வந்து செய்யணும், அவங்க பண்ணி ஆகணும். அப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு அவங்க பண்ணணும் அப்படின்னு இந்த 152 ரூபாய் என்ன செய்யணும், அவங்க கரைக்கணும். சரிங்களா? ஸோ அதனால தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மார்க்கெட்டை கீழே இறக்கிட்டு நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சைடுவேஸ் மூமெண்டம் கொடுத்து என்ன பண்ணாங்க, ப்ரீமியத்தை நல்லா டிகே அப்படின்றது பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ இதான் இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து நடந்தது. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்க ப்ரீமியத்தை பார்த்தாலுமே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் டிகே அப்படின்றது எப்படி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன எடுத்திருந்தோம் அப்படின்றதையும் பார்த்தலாம். இது வந்து நம்ம நேற்று எடுத்த லெவல்ஸ் தான். சரிங்களா? நமக்கு இண்டெக்ஸ்ல மட்டும் தான் லெவல்ஸ் வந்து மாறி இருக்கும். நம்மளுக்கு ப்ரீமியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோமோ அதே லெவல்ஸ் தான் எடுத்திருக்கோம். சரிங்களா? இந்த லெவல்ஸ் வந்து நம்ம மாற்றல. ஓகே, ஸோ இது நம்ம என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லிடுறேன். நேற்று வந்து நம்ம மிட் லெவலாக என்ன எடுத்திருந்தோம் அப்படின்னா 210 அப்படின்னு எடுத்திருந்தோம். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீக் கான்டெக்ட் பேஸ் பண்ணி எடுத்தது. சரிங்களா? கரண்ட் வீக் இது எடுக்கல, நம்ம நெக்ஸ்ட் வீக் இதை எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வீக் உள்ளது வந்து நம்ம இதில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். எதில் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ அந்த லெவல்ஸ் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா மிட் லெவலாக நம்மளுக்கு 210 அப்படின்ற லெவல் வந்து வந்திருந்தது. அதே மாதிரி R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 264 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 330 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 396 அப்படின்ற லெவலும் வந்து வந்தது. அதே மாதிரி S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 164 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 123, S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 82 அப்படின்ற லெவல் வந்து வந்திருந்தாங்க. சரிங்களா? ஸோ இதுல நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மீட்டிங் அப்படின்றது நடக்குது இங்க. அதாவது நம்மளுக்கு 25,800 கால் இன்புட் வந்து மீட் அப்படின்றது பண்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் அப்படின்றது நம்மளுக்கு டாமினேட் பண்ணி மேல வந்து இருக்கிறாங்க. சரிங்களா? புட் ஆப்ஷன் வந்து என்ன செய்யறாங்க, மேல வந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி கால் ஆப்ஷன் நம்மளுக்கு கீழே வந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து நமக்கு ரிவர்சல் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து ரிவர்சல் கிடைச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்றதையும் நான் வந்து
இந்த இதில் வந்து காட்டியிருந்தேன் இல்லைங்களா. நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா இதுல இருந்து ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்ல நம்மளுக்கு S1ல வந்து இருந்தாங்க. ஸோ இங்கேருந்து ரிவர்சல் ஆயிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த இதுதான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இங்க வந்து நமக்கு ரிவர்சல் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. சரியா, இங்கேருந்து நமக்கு ரிவர்சல் அப்படின்றது கொடுத்து ரெண்டாவது அகைன் நமக்கு மீட்டிங் நடக்குது. அகைன் மீட்டிங் நடந்தது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் மீட்டிங் இங்கே நடக்குது சரிங்களா 265ல். ரெண்டாவது மீட்டிங் நம்மளுக்கு இங்கே 240 கிட்ட நடக்குது சரிங்களா. மூணாவது மீட்டிங் நம்மளுக்கு இந்த இடத்துல 218. அப்போ நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா படிப்படியா வந்து நம்மளுக்கு டிகே அப்படின்றத வந்து இங்க வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரியா, நம்மளுக்கு படிப்படியா என்ன பண்றாங்க, மார்க்கெட்டை வந்து நல்லா டிகே அப்படின்றத வந்து பண்றாங்க. ஏன்னா நம்மளுக்கு ஹெவி ப்ரீமியமா ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்மளுக்கு கண்டிப்பா என்ன செய்யணும், அவங்க டிகே வந்து பண்ணி தான் ஆகணும். அப்படின்னா தான் மார்க்கெட்டை வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களால என்ன செய்ய முடியும், ஒரு நிலைக்கு வந்து கொண்டு வர முடியும். சரியா, ஸோ அப்போ நம்மளுக்கு அவங்க டிகே பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தில் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பண்ணாங்க, ஃபுல்லா சைடு வேஸ்ல போய் இன்னைக்கு டிகே அப்படின்றது வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரியா, ஸோ அதனால தான் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசா வந்து மூமெண்டம் அப்படின்றது இல்லை. ஓகே, ஸோ இது வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக் கான்டேட்டை பேஸ் பண்ணி எடுத்த லெவல்ஸ். அதுல வந்து நம்மளுக்கு இதுதான் நடந்திருக்கு. நம்மளுக்கு ரெண்டுமே வந்து என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா டிகே அப்படின்றது வந்து ஆயிருக்கிறாங்க. சரிங்களா, ரெண்டு பேருமே நம்மளுக்கு ஓப்பன் பிலோ அப்படின்றது வந்து வந்துட்டாங்க. சரி, ரெண்டு பேருமே நம்மளுக்கு ஓப்பன் பிலோ அப்படின்றது தான் இருக்கிறாங்க. சரிங்களா, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு ஓப்பன் பிலோ தான் இருக்காங்க, கால் ஆப்ஷனும் ஓப்பன் பிலோ தான் இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கண்டிப்பா சைடுவேஸ் அப்படின்றது தெரியும். இது நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இண்டிகேட்டரும் நம்ம கொடுத்துருக்கோம். சைடுவேஸ் இண்டிகேட்டர் எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கொடுத்துருக்கோம். சைடுவேஸ் மார்க்கெட்டை நம்மளுக்கு கண்டுபிடிக்கிற இண்டிகேட்டர் அது. சரிங்களா, ஸோ அந்த இண்டிகேட்டர் கொடுத்துருக்கோம். அந்த இண்டிகேட்டர் யாரும் யூஸ் பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணுங்க. அது பர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். சரிங்களா, அதை நான் இப்போ கூட காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு இந்த இண்டிகேட்டர் தாங்க. இந்த இண்டிகேட்டர் நம்மளுக்கு 0 பிலோ அப்படின்றது வந்து இருக்கும். சரிங்களா, ரெண்டுமே வந்து நம்மளுக்கு 0 பிலோ இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸ்ல தான் இருக்க போறாங்க அப்படின்னு அர்த்தம். சரியா, ஸோ இதுல பாத்தீங்கன்னா தெரியும் நம்மளுக்கு இந்த இதுல இருக்கிறது தான். இதுல வேற ஒண்ணுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிள் தான். என்ன அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் பிரைஸ் அண்ட் ஓப்பன் பிரைஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ அதுக்கு பிலோ இருந்தது அப்படின்னாலே நம்மளுக்கு என்னதுங்க, சைடு வேஸ்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, ஸோ அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓப்பன் பிலோ இருக்கக்கூடாது. ரெண்டுமே வந்து காலும் ஓப்பன் பிலோ அண்ட் புட்டும் ஓப்பன் பிலோ, ரெண்டுமே ஓப்பன் பிலோ இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு சைடு வேஸ் கன்ஃபார்ம் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணும். சரிங்களா, எப்போ நம்மளுக்கு ஓப்பன் அபவ் வராங்களோ அப்போ தான் நம்மளுக்கு மூமெண்டம் அப்படின்றது கிரியேட் ஆகும். இதுல நம்மளுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 30-40 மினிட்ஸ் 1 ஹவர், அதுக்கப்புறம் ஃபுல்லாமே ரெண்டு பேருமே வந்து 0 பிலோ அப்படின்றது வந்து வந்துட்டாங்க. 0 பிலோல தான் வந்து என்ன பண்ணாங்க, ரெண்டு பேருமே டிராவல் ஆனாங்க. நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸ்லேயே இருந்தது மார்க்கெட். சரியா, ஸோ அதை நீங்க ஸோ அதுதான் வந்து நடந்திருக்கு. நம்மளுக்கு ரெண்டுமே வந்து என்ன பண்ணாங்க, 0 பிலோ வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சைடு வேஸ்ல இன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து கொண்டு போயிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ நம்ம நாளைக்கு உண்டான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ் என்ன அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு க்ளோசிங் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 25,750 அப்படின்றது வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக வராங்க. நம்மளுக்கு கால் ஆப்ஷன் 194, புட் ஆப்ஷன் 185 அப்படின்ற லெவலில் வந்து இருக்கிறாங்க. சரியா, ப்ரீமியம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்கும் பொழுது ஓகே, இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா சிந்தடிக் ஃபியூச்சர் லெவலில் நம்மளுக்கு என்ன வராங்க அப்படின்னா 25,759 அப்படின்ற லெவலில் வந்து வராங்க. R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,944 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,998 அப்படின்ற லெவலும் வந்து வராங்க. S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,564 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 25,508 அப்படின்ற லெவலும் வந்து வராங்க. சரிங்களா, இது நம்ம எப்பவுமே சொல்றதா என்ன அப்படின்னா R1க்கு மேலே ஓப்பன் ஆனாலும் S1க்கு கீழே ஓப்பன் ஆனாலும் நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் மாறக்கூடும். சரிங்களா, ஸோ அந்த லெவல்ஸை நம்ம டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு ப்ரீமியத்தில் பார்க்கும் பொழுது மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 189 அப்படின்ற லெவல் வந்து இருக்கிறாங்க. R1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 244 அப்படின்ற லெவலும், R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 305 அப்படின்ற லெவலும், R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 366 அப்படின்ற லெவலும் வந்து இருக்கிறாங்க. S1 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 144 அப்படின்ற லெவலும், S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 108 அப்படின்ற லெவலும், S3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 72 அப்படின்ற லெவலும் வந்து கிடைச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த லெவல் எப்பவுமே நம்மளுக்கு மாற போகிறது கிடையாதுங்க. நம்மளுக்கு இன்னைக்கு நீங்க பார்த்துருக்கலாம், நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட 1,200 பாயிண்ட்டுக்கு மேல வந்து ஒரு கேப் அப் அப்படின்றது வந்து நடந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன செஞ்சிருந்தோம், நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்தோமோ அதே லெவல்ஸ் தான் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அந்த ப்ரீமியத்திலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ அதே மாதிரி தான் இந்த இதுவும் நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் பிரச்சனை இல்லை, ப்ரீமியத்தில் உள்ள லெவல்ஸ் இதே லெவல்ஸ் தான் இருக்கு. சரிங்க, இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு மாறப்போறது கிடையாது. ஓகே,
ஸோ ப்ரீமியத்தோட லெவல்ஸ் எப்பவுமே நம்மளுக்கு என்ன செய்யாதுங்க, மாற போகிறது கிடையாது. ஓகேங்களா, நம்மளுக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பைரி எடுத்தாலுமே அந்த லெவல்ஸ் வந்து ஒர்க் ஆயிருக்கும். சரிங்களா, நம்ம கரண்ட் வீக் லெவல்ஸ் எடுத்திருந்தாங்களா, ஸோ அந்த லெவல்ஸ் வந்து என்ன செய்யணும்னா நம்ம கரண்ட் வீக் மார்க்கெட்ல வந்து ஒர்க் ஆயிருக்கும். ஸோ அதை கூட நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம நேற்று என்ன லெவல்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்றதை கூட நம்ம என்ன செய்யலாம், இப்போ வந்து ஒரு சின்னதாக வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா, ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வீக்ஸ் லெவல்ஸ், கரண்ட் வீக் எக்ஸ்பெரி. ஓகேங்களா, இது வந்து நம்மளுக்கு கரண்ட் வீக் லெவல்ஸ், கரண்ட் வீக் எக்ஸ்பெரி. இது வந்து நம்மளுக்கு 25,800 அதே கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் தான் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதில் நம்ம நேற்று என்ன லெவல் கொடுத்துருந்தோம் அப்படின்னு, நேற்று நம்ம யூடியூப்ல கொடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னா 94 அப்படின்றதுல மிட் லெவலாக வந்து கொடுத்துருந்தோம். S1 வந்து பார்த்தீங்கன்னா R1 வந்து பார்த்தீங்கன்னா 153, R2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 191, R3 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 229 அப்படின்ற லெவல் வந்து கொடுத்துருந்தோம். S1 வந்து பார்த்தீங்கன்னா 53, S2 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 39, S3 வந்து பார்த்தீங்கன்னா 26 அப்படின்ற லெவல் வந்து நம்ம நேற்று வந்து கொடுத்துருந்தோம். சரிங்களா, ஸோ இதில் நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மீட் பண்ணுறாங்க, மீட் பண்ணிட்டு டாமினேட் பண்ணி புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலே போகிறாங்க. புட் ஆப்ஷன் அப்படின்றவங்க மேலே எங்க வரைக்கும் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு R2 வரதான் செஞ்சிருக்காங்க, போயிருக்காங்க. R2க்கு மேலே வந்து போகல. அதே மாதிரி நம்மளுக்கு கால் ஆப்ஷன் கீழே வந்திருக்காங்க. எங்க வர வந்திருக்காங்கன்னா S1 வரைக்கும் வந்திருக்காங்க. சரிங்களா, கால் ஆப்ஷன் வந்திருக்காங்க, எங்க வரைக்கும் வந்திருக்காங்க, நம்மளுக்கு S1 வரைக்கும் வந்திருக்காங்க. S1க்கு கீழே அப்படின்றது அவங்க நிலைப்படல. சரிங்களா, S1ல இருந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ரிவர்சல் கொடுக்குறாங்க. ரெண்டு பேரும் அகைன் மீட் பண்றாங்க. அகைன் மீட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ஃபுல்லா சைடு வேஸ்ல போயிட்டு நம்மளுக்கு எப்படி ப்ரீமியம் டிகே பண்ணிருக்காங்க அப்படின்றது நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். சரியா, நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ப்ரீமியம் அப்படின்றது ஃபுல்லா நம்மளுக்கு ரெண்டு ப்ரீமியமே மேல அப்படின்றது போல ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ரெண்டு ப்ரீமியமே என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல்லா டிகே அப்படின்றது கீழே தான் வந்திருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் அப்படின்ற ப்ரீமியத்தை வந்து நம்ம செஞ்சிருந்தோம், பார்த்துருந்தோம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த மாதிரி நடக்கும் பொழுது நம்ம வந்து உள்ள போய் மாட்டிக்க கூடாது. சரி, என்ன இந்த மாதிரி நீங்க வந்து எந்த இதை பை பண்ணாலுமே சரி, எந்த பக்கம் போகணும்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து என்ன செய்யும் அப்படின்னா ப்ரீமியம் டிகே அப்படின்றதாயே நம்மளுக்கு கீழே தான் வந்துட்டு இருக்கு. சரிங்களா, ஸோ அதனால இந்த மாதிரி நேரத்தில் நம்ம வந்து என்ன செய்யக்கூடாதுங்க, போய் மாட்டிக்க கூடாது. அதனால தான் நம்ம எப்பவுமே என்ன செய்யறோம் அப்படின்னா ஓப்பன் பிலோ இருக்கிறாங்களா ரெண்டு பேரும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஓப்பன் பிலோ இருந்தாலே என்ன ஆகுங்க, ஃபுல்லாக சைடு வேஸ்ல தான் இருக்கும் மார்க்கெட். நம்ம அந்த நேரத்தில் உள்ள போய் என்ன செய்யக்கூடாது, மாட்டிக்க கூடாது. ஓகேங்களா, ஸோ இது கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்காண்டி தான் நம்ம அந்த இண்டிகேட்டரும் கொடுத்துருக்கோம். சரியா, அந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணல அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட டெலிகிராம் குரூப்ல பின் பண்ணி வச்சிருங்க. சரியா, அந்த இதில் இருக்கும். அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு வந்து இருக்கும். சரியா, ஸோ அது வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு கரண்ட் வீக் எக்ஸ்பெரியோட லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தது. அதே மாதிரி அதில் வந்து நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றத பார்த்தாலே தெரியும். சரிங்களா, அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகி போயிருக்கும். அதாவது நம்மளுக்கு கரெக்டாக S1லேருந்து சப்போர்ட் எடுத்து போயிருக்கிறாங்க. நம்மளுக்கு S1ல அகைன் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் S1க்கு வராங்க, இங்கேருந்து அவங்க ரிவர்சல் வராங்க. அப்படியே நம்மளுக்கு சைடு வேஸாகவே இருந்ததுனால நம்மளுக்கு அந்த இதுக்குள்ளேயே வந்து முடிச்சு விட்டுட்டாங்க. சரிங்களா, ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா சரி. ஓகே, சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.